விடுங்கண்ணே உட்காருங்கண்ணே. இல்லை நம்ம ஊர் ஆளுக்குதான் ஒன்றும் ஜாலி. அம்மா இவ்வளவு செலவு பண்ணி ஒரே ஒரு விஷயத்த கேட்குறேன், யாரும் கோச்சுக்காதீங்க. இவ்வளவு செலவு பண்ணி ஒரு விழா நடத்துறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு லைட் ஹைட்டு போட்டா என்ன? சாபாசியா, உனக்கு கண்ணு தெரியுதா முதல்ல? ஓ கண்ணாடியை போடணும். சாரி ஐம் சாரி. கண்ணாடி போட்டோன்னு ஃபுல்லாக இருட்டாக தெரிஞ்சிச்சு. நம்ம ஆள்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? இதை செய்யாதீங்கன்னு சொன்னோம்னா அதைத்தான் நம்ம ஆளுக்கு வீம்புக்குன்னு செய்வாங்க. இது நம்ம ஆளுடைய ஒரு பழக்கம். குணவாசி நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கு குப்பையே கொட்டாதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் ஒரு லாரி குப்பை கிடக்கும். இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள் எழுதி போட்டிருப்பாங்க. அங்கதான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு சிப்பை திறந்துக்கிட்டு செவுத்துல ஏபிசிடி எழுதுறது அப்படின்னு தமிழ்ல எழுதணும்னா ஆவண்ணா நான் அக்கண்ணா வரைக்கும் எழுதுவேன் சின்ன வயசுல. இப்ப ஊக்கு மேல தாண்ட மாட்டேங்குது. அப்ப எதை செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதைத்தான் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னு என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. அந்த அளவுக்குலாம் மோசமா போலப்பா. நீ என்னப்பா ரொம்ப அசிங்கப்படுத்துற? அம்மா ஒரே கூட்டமா இருக்கே. என்ன ஊர்ல எதுவும் திருவிழாவ நாடகமா நடக்குது? எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. ப்ரோக்ராம் அப்படி சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நீங்க என்ன தமிழே சொல்லிட்டு இருக்கீங்க? அவளை எவ்வளவு டீஷர்ட்டா சொல்றாரு பிள்ளை. அப்ப இங்க ஏதோ டான்ஸ் மூமெண்ட்ஸ் நடந்துக்கு இருந்துச்சு. பொம்பளை பிள்ளைங்க ஏதோ டான்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படியா? வாங்கப்பா. அவரும் பாபா அரை மணி நேரமா கையில மாலையோட உட்காந்துருக்காருங்க. அப்பு டான்ஸாக நடிக்கும் எனது அருமை மருமகள், நான் மகன் மருமகள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக இந்த மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அத்தியா என் ஜோத்துல விஷ தைக்க வைக்கிறது பாருங்க. நான் மகன்னு சொன்னோன்னே மருமகன்ட்டாரு என் பொண்டாட்டி ஜோத்துல விஷ தைக்க போறா. சாத்தம்பாடி ஊராட்சி முன்னாள் கவுன்சிலர் மாமா பழனிசாமி அவர்கள் டான்ஸாக நடிக்கும் தரணி அவர்களுக்கு, தரணிஸ்ரீ அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். எனக்கு மானை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி கௌரவப்படுத்திய ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் ஊர் இணைகளுக்கும் என் சார்பாக இந்த கலைக்குழு சொல்லுவாங்க நன்றி அந்த வணக்கம். என்னப்பா பக்கத்துல போற? இல்லப்பா வாய்ஸ் நல்ல நைஸ் வாய்ஸ். ஆமா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பேசுறது பாத்தீங்களா? நைஸ் வாய்ஸ். குரல் கிளி மாதிரியா? கிளியத்தான் காணமே. அப்படியா? ஹாய் மற்றும் ஹாய் ஹவ் ஆர் யூ? ஹவ் ஆர் யூ? காசை கையில வச்சிருக்கீங்க, உண்டியில ஓடுமா? எந்த உண்டியில போட சொல்ற? கோயில் உண்டியில தான் போட சொல்றேன். ஏன் தப்பா நினைக்கிற? எதையுமே தப்பா எடுத்தா அது தப்பா தான் தெரியும். கோயில் எங்க இருக்கு? கோயில் எந்த இருக்கு இல்லையா? நான் போய் இங்க போய் போட்டு வர முடியுமா? இறங்கி போயிட்டு வா. வர்றதுக்கு 1 மாசம் ஆயிரும். என்ன 7 ஜாரியா புள்ள வரக்க அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இறங்கி வேணுமா பாரு வேணுமா? இல்ல நான் போக மாட்டேன், அப்புறமா போய் போட்டுக்கிறேன். காலையில போய் கோயில போட்டுக்கலாங்கிறியா? சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்துல நான் ஆடிப்பாடி விளையாண்டுட்டு இருக்கும்போது யாரே வந்து இடிக்க சொன்னா? நம்ம ஏரியா முன்ன வச்சிருக்கீங்களா பின்னாடி வச்சிருக்காயா? ஆளை மட்டும் மூஞ்சி மொசர கட்டியும் பாரு. சோத்துல உப்பு போட்டு தின்ட்டு வேற எதுவும் தின்றீங்களா? ஒன்னே தாங்க. இத்தனைக்கும் சூடு சொரணம் எதுவுமே இருக்காதா? உங்களை தானே பேசுறேன். என்னைக்கு உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைகளை பார்க்க ஆரம்பிச்சோமோ சூடு சொரணம் மானம் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு தான் வரணும். அதெல்லாம் பார்த்தோம்னா ஜோலி பார்க்க முடியுமா? நீ பொம்பளை பிள்ளை நாக்க தொங்க போடுறீங்க. நான் மட்டும் இல்லம்மா, என் வர்க்கம் பூரா அப்படித்தான். காரியம் பெருசா வீரியம் பெருசான மனுஷனுக்கு காரியம் தான் பெருசு. உங்களை மட்டும் சொல்லுங்க, எல்லாத்தையும் ஏன் சொல்றீங்க? எங்க வர்க்கமே அதுக்கு தான் தெரியுது. எதுக்கு தெரியுது? ஆம்பளையில மட்டம் தட்டி பேசாத. ஏன் அப்படிதான் பேசுவேன்? என்ன பண்ணுவீங்க? ஆம்பளை பார்த்து சூடு இருக்கா சொரணம் இருக்கா முகரம் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேக்குறியே. சத்தியமா உன்னை பார்த்து எனக்கு கோவமே வரல. ஏங்க என்னமோ தெரியல, உன்னை பார்த்து எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. அது எதுக்கு? என்னமா நீ பேசுற பேச்சு அப்படியே எனக்கு குழந்தை மாதிரி இருக்கு. குழந்தை மாதிரி உங்களை திட்டுறீங்க. நானு நீ என்ன திட்டினாலும் என் காதுல தேனா பாயுதுடா. பாயும் பாயும். ஏன் பாயாது? என்னை விளக்க மாத்தல் அடிக்கிறியா? அடிச்சுட்டு போ. இல்ல அடிக்க மாட்டேன். பெஞ்சாமர வீசின மாதிரி காரிக்கிட்டு துப்புறியா? காலை பன்னீர் தெளிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா அதை அனுபவிப்பேன். எனக்கு தேவை வேலை முடியணும். அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் எனக்கு கோவமே வராது. ரோட்ல ஆடுறது நீயே, அது எங்க ஏரியால வந்து ஆடுறது நீயே. எங்க ஏரியா உங்க ஏரியா எல்லாம் பேசக்கூடாது சரியா? சர்க்கார் போட்ல ரோட்ல ஆடுவேன் பாடுவேன் முண்டை பக்காட ஓடுவேன். அதை கேட்க நீங்க யாருங்க? இப்ப சொன்ன பாத்தியா? சர்க்கார் போட்ட ரோட்ல நான் ஆடுவேன் பாடுவேன் முண்டமா கூட ஓடுவேன். அதை கேட்க நீ யாருன்னு கேக்குறல. இப்ப நீ முண்டமா போனா யாராவது தூக்கி போட்டு ரேப் பண்ணாங்க என்ன காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீ ஒரு மாசத்துக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. எதுக்கு நான் கொடுக்குறேன்? என்ன கொடுக்குறேன் தெரியாம நான் தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு போயிருவேன். அதுக்கு அது வேலை தெரிஞ்சுக்கோங்க.
போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்தினா என்ன, நீ ரேப் பண்ணா என்ன, அவங்க ரேப் பண்ணா என்ன, முண்டமா ஓடுறேன்னு சொன்னது நீதான். நான் தான் சொன்னேன் சொல்ல. நான் சொன்னேனா என்ன மாசத்துக்கு முண்டமா ஓடுற? எதுக்கு? அப்புறம் நீங்க பண்றது பூரா அது பண்ணிவிட்டு எங்க சொல்லுங்க? அது உங்க இஷ்டம் தான். பண்றது பூரா நீங்க பண்ணிவிட்டு அப்புறம் ஆம்பளையில குறை சொல்றது, ஐயையோ என்னைய கடுத்து விட்டானே, ஐயையோ என்னை அங்க கைய வச்சு விட்டானே அப்படிங்கிறது. பொம்பளை பிள்ளை நீங்க முத சரியா இருந்தா ஆம்பளை நாங்க சரியா இருப்போம். நாங்க எதுல சரியில்லை? ஒரு ஊசி இருக்கு. ஆமா. அந்த ஊசியில நம்ம என்ன செய்யறோம்? நூலை கோர்க்கிறோம். ஊசி இடம் கொடுத்தா தானே நூல் கோர்க்க முடியும். ஆமா. ஊசி இடம் கொடுக்கலன்னா முடியாது. நாங்க கையிலே கோர்த்துட்டு போக வேண்டியதான். அப்ப நீங்க ஊசி இடம் கொடுத்தாத்தான் நாங்க நூல் கோர்க்க முடியும். அப்ப நீங்க இடம் கொடுத்தாத்தானே நாங்க செய்யற. அப்புறம் எதுக்கு ஆம்பளையில குறை சொல்றீங்க? இல்ல நீங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படிதான் சொல்லுவோம். அதுக்குன்னு எல்லா ஆண்களையும் குறை பேசக்கூடாது. சில ஆண்கள் பண்ற தப்பு, அதுக்குன்னு நம்ம அதை பத்தி நான் தப்பா தான் பேசுறேன். பண்றது எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இப்ப நம்ம காலையில எந்திரிச்சோன்னே நியூஸ் படிக்கிறோம், பேப்பர் படிக்கிறோம். அதுல என்ன சொல்றாங்க? அதுல என்ன சொல்றாங்க? 13 வயசு பிள்ளைய கற்பழிக்கிறாங்கப்பா, 70 வயசு கூட கிழவியை கூட விட மாட்டேங்கிறாங்க, கற்பழிக்கிறாங்கப்பா. நிறைய நியூஸ் சேனல் நம்ம படிக்கிறோம். அதை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? சில ஆண்கள் அப்படி தான் பண்றாங்க. சரி, அரசாங்கத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன விஷயம்? கொலை செய்யறவனுக்கு தண்டனை அதிகமா, இல்ல கொலையை செய்யடா அப்படின்னு சொல்லி தூண்டி வரவனுக்கு தண்டனை அதிகமா? தூண்டி வரவனுக்கு தான் தண்டனை அதிகம். ஒரு வார்த்தை சொன்னாலும் சரியா சொன்னேன். தூண்டி வரவனுக்கு தான் தண்டனை அதிகமா கொடுக்கணும். அப்பனா தண்டனை அதிகமா யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? உங்களுக்கு தான் அதிகமா தண்டனை எதுக்கு கொடுக்குறீங்க? எங்களை தூண்டி விடுறது நீங்க தான். நாங்க என்ன பண்ணோம் உங்களை? நீங்க என்னதான் செய்யல. இல்ல நாங்க என்ன பண்ணோங்க உங்களை? பெரியவங்கல இருந்து இளவட்ட வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. சினிமா படம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். சரி. சினிமா படம் நீங்க விட்டு படம் நினைச்சிடாதீங்க. நான் சினிமா படம், தமிழ் படம் நிறைய பார்த்திருப்போம். பழைய படமும் பார்த்திருப்போம், இப்போ உள்ள புதிய படமும் பார்த்திருப்போம். இப்ப பழைய படம் பார்த்துக்கோங்க, பாசமலர் படம் பார்த்திருப்போம். பார்த்திருப்பீங்களா? பார்த்திருக்கீங்க. தில்லானா மோகனம்மாள் படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு அந்த ஒரு படத்தை வச்சுக்கோ. தில்லானா மோகனம்மாள் படத்தை எடுத்துக்கோங்க. அதில் அம்மா பத்மினி அம்மா எவ்வளோ அழகா ஆடிருப்பாங்க தெரியுமா? அந்த படத்தில் நடிக்கும் போது அந்த அம்மாவுக்கு வயசு என்ன வயசு தெரியுமா? என்ன வயசு? 46 வயசு அந்த அம்மாவுக்கு. ஆனால் அப்படியா தெரியுது? அவங்க நடனம், அந்த முக பாவனைகள் இன்னும் பார்க்க பார்க்க திகட்டாது. அந்த படம், அந்த பாட்டு இது வரைக்கும் திகட்டுமா? திகட்டாது. பார்க்க பார்க்க அழகா இருக்கும். அப்போ திரையில நடிக்கும் பொழுது உடைகள் ஆபாசமா போட்டு நடிச்சாங்களா? இல்ல, கிடையாது. இப்ப கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க. ஒரு படம் வந்திருக்கு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினி. இந்த படம் என்ன படம்? அதில் தமன்னா ஒரு பாட்டு காட்டிருப்பாங்க, வா நூக்காவாலியா நூக்காவாலியா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு காட்டிருப்பாங்க தெரியுமா? முக்காவாசி தொட தெரியும், இத்தனை ஒன்று தான் சட்டி போட்டிருப்பாங்க. எங்களுடைய தவறு கிடையாது இல்லையா? டேரக்டர் எது கொடுக்குறாங்களோ அதை தானே நாங்கள் பண்ண முடியும். டேரக்டர் மறந்து குடிச்சு சாக சொன்னா செத்துருவீங்களா? நான் கேட்குறேன், டேரக்டர் சொல்றாரு செய்றீங்க சந்தோஷம், டேரக்டர் மருந்தை குடிச்சு சாகமான செத்துருவீங்களா? ஒரு படத்துக்கு 12 கோடி 15 கோடி வாங்குறீங்க. அவங்க டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி தகுந்த மாதிரி நாங்க எல்லாம் மாறிக்கிட்டே போறோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சோ உங்களுக்கு எல்லாம் வளர்ந்துருச்சு, ஆனா மூளை அறிவு தான் வளராம போச்சு. அப்ப பெண்கள் நீங்க அரைகுறையா ஆடை போட்டு நடிச்சா பாக்குற இளைஞர்கள் மனசு கெட்டு போகுமா? கெட்டு போகாத. அப்படி பார்த்துட்டு வயக்காட்டில் உட்காந்துக்கிட்டு தமனா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் கேட்கிறேன், உங்களை யாரு பார்க்க சொன்னா? அதெல்லாம் என்னது? இல்ல உங்களை யாரு பார்க்க சொன்னா? பொத்திட்டு போகணும் தானே. என்னமா அப்படி சொல்ற? அத்தனோண்டு பெரிய படத்துல அத்தனோண்டு ஒரு பிட்டு படம் பார்க்கும்போது நாங்க பார்க்க மாட்டோமா? அப்புறம் நீங்க ஏன் போய் பாக்குறீங்க? எதுக்கு போய் பாக்குறீங்க? நீ ஏன் ஆம்பளையில குறை சொல்றீங்க? அந்த பாட்டுடைய கருத்தை கவனிச்சிங்களா? வா நூ காவாலியா, இந்த பாட்டுடைய தத்துவம் யாருக்கா தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. வா நூ காவாலியா அப்படின்னா எல்லாரும் வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திரைக்கு வரும் பொழுது என் வாளி நல்ல பெருசாக பளபளன்னு இருந்துச்சு. நானே கண்ணாடி வச்சு அழகு பார்ப்பேன். அப்படி இருந்த வாளியை அடிச்சு காவாலி சைஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இருக்கிற வாளியை யூஸ் பண்ணிட்டு போங்கடான்னு சொல்லி அந்த அம்மா அழகாக பாடியிருக்கு, வா நூ காவாலியா. அந்த பாட்டுக்கு எப்படி பாட்டை எப்படி போட்டு கொலையா கொள்றாங்க. அதுக்கு நாங்க எங்க பண்ண? அப்புறம் ஆம்பளையாம குறை சொல்ற? குறை சொல்லணும், நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா அப்படிதான் சொல்லுவோம். பொம்பளை பிள்ளை வாயடக்காம பேச கத்துக்க. பொம்பளை பிள்ளை நீ அது ஆம்பளை போய் நீ அடக்கமா கத்துக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குற உனக்கு நல்லது. நீ மரியாதை கொடுத்து பேசினா உனக்கு நல்லது. தரணி உங்க சூர்யா அலங்க அப்பா மவளே பேர் சொல்ற. குண்டாமேன் என்னங்க அப்பள இருக்கீங்க? ஒழுங்கா பேத்துறே மத்துக்க. பேச்சா இருக்கணும். இதுலயே தெரிஞ்சு போச்சுல வல்லல என்னன்னு. என்ன தெரிஞ்சு போச்சு? நான் வந்தேன், பக்கத்துல நின்னு உன்னை டச் பண்ணனா? இல்ல. தொடல? இல்ல. அதுலயே தெரிஞ்சு போச்சு நாங்க எவ்வளவு பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறோம்னு. தானங்க வந்தீங்க. ஆண்டி அரிப்படத்த முண்ட ஒரு ஆம்பளை பக்கத்துல வந்தா லவக்கம் தொடுவியா நீ? ஆம்பளை பக்கத்துல வரேன் தெரியுதுல, டச் பண்ற. அப்படிதான் டச் பண்ணுவேன். மாப்பிள மைக் அங்கே இருக்கு. நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஆசை பாசை இருக்காதா? அதில் பங்காளியெல்லாம் நினைப்பாங்க, பேசாம நம்ம கூட பப்பு நேஷம் போட்டுருக்கலாம்டான்ட்டு. போட சொல்லுங்களேன், இல்லை என்ன இருக்கு? ஆமா போட சொன்னா இப்படி உரைச்சி கிடக்கிறது. போட்டுன்னு இங்க பாரு தரணி,
பொம்பளை பிள்ளைக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுத்து போறேன். எனக்கு அடக்கம் கொடுக்குறேன் இந்த தரணி. பொம்பளை பேசுனா அட்டை தரத்தனம் சொல்லியிருக்கேன். யாரு சொன்னது? நான் சொல்றேன். இல்ல யாரு சொன்னதுங்கற? எங்கயாவது ஆம்பளை பேசி சண்டை வந்திருக்காப்பா? இல்ல வந்ததுல இல்ல. காலையில கொலால தெரிஞ்சு போகும் வள்ளல் என்னதுன்னு. என்ன தெரியும்? ஒரு குடத்தை சேர்த்து வச்சுட்டா போதும். ஏன்டி சாண்டை குடிக்கும் மாமலே, ஏன்டி பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன்னு சொல்லி சங்கதியை பூரா இழுத்து விட்டுறாது. ஆவுனா ஆம்பளை இங்க வரு படுக்க வச்சு வாயை பட்டு கிழிச்சு போய் பாத்துக்க. கிழிச்சு நட்டு புடிய மாத்துக்க. அட்டிக்கிற அட்டியில மூஞ்சி அந்த பக்கம் சடன்னு திரும்பி பாத்துக்க. குடு துடுப்பு தெரிச்சு போயிர மாத்துக்க. இல்ல குடுத்தல குன்ன குடில போய் அண்ணா காவடி எடுத்துக்கிட்டு இருப்ப. நீ போய் அடியா முதல்ல. என்ன எதுக்கு போய் முதல்ல அங்கிட்டு? எங்க ஏரியாக்குள்ள வந்து நீ எங்க ஏரியாவுல நீர வண்டியா பேசிட்டு இருக்க. ரொம்ப பேசாத. இங்க பாரு நீங்க ரொம்ப பேசாதீங்க. நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏன் என்ன பண்ணுவீங்க? சட்டேர்னு கொடுத்து விடுவேன். நான் செகுல பேத்து புடிய மாத்துக்க. உங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க நீ கத்துக்க. பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து நீ கத்துக்க. மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன். நான் சொல்றேன் நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன். நான் ரெஸ்பெக்ட்னு சொல்லிருக்கேன். ஆம்பளைட்ட என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஏன் நீ பேசும்போது நாங்க பேச கூடாதா? அத பொம்பளை பிள்ளை எதிர்த்து பேசினால எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பேசுறேன் ஊம்போட கத்துக்க. உனக்கு பூ போடுறத நானா கூட்டிட்டு உங்க இடத்த கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது பேசுறேன். புத்திர நிக்கிறத கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன பேசியா பாரு. என்ன பேசி உனக்கு என்ன பேச தெரியுமா? நீ பேசு. உனக்கு என்ன தெரியும்? உன்ன மாதிரி ஒரு வாயாடி புள்ளையத்த நானும் சந்திக்கணும்னு நினைச்சேன். உனக்கு என்ன தெரியுங்கற? பாப்பா பாப்பா ஒரு பேச்சுக்கு வருவா. இன்னைக்கு ஆம்பளை பெருசா பொம்பளை பெருசான்னு வச்சுக்குவா. பாத்துருவோம். எந்த வகையில ஆண்களை நீ குறையா பேசுற நான் பாக்குறேன். நீ எந்த வகையில பெண்களை குறையா பேசுற நானும் பாக்குறேன். ஒரு குடும்பத்தை கொண்டு செலுத்துறது யாரு? யாரு? ஆண்கள் தான். ஆண்கள் தானே. ஒரு குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது யாரு? பெண்கள். நாங்க சமாளிக்க தெரிஞ்சவங்க யாரு? யாரு? நீங்க கிடையாது. சீ நாங்க பெண்கள். சமாளிக்க தெரிஞ்சவங்களா? நாங்களாம் ஏமாற தெரிஞ்சவங்க. சமாளிக்க தெரிஞ்சவங்க பெண்கள் மட்டும்தான், ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தில் புருஷங்காரன் மட்டை மிளகா படுத்திருப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க? வீடு வாசலை கூட்டி கோலம் போட்டு காலையில் எந்திரிச்சு புருஷங்காலை தொட்டு கும்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி புருஷங்காலை தொட்டு கும்பிட்றாங்கல்ல, ஏன் தொட்டு கும்பிட்றாங்க? ஏன் சொல்லுங்க, நீங்க தானே சொன்னீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம், புருஷன் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சமாளிக்கிறது. புருஷங்கால அப்படி தொடும் பொழுது அந்த கட்டவர்கள் டிங்கி டிங்கின்னு அடிச்சுன்னு வைங்களேன். எப்போ புருஷன் உசிரோடு இருக்கண்டா இன்னும் சாகாமல் அதை செக் பண்ணுறதுக்காக அதை சமாளிக்கிற மாதிரி சமாளிக்கிறது. ஏன் புருஷன் முழிச்சிருக்கும் போது காலை தொட்டு கும்பிட்டா என்ன? அது என்ன தூங்கும் போது காலை தொட்டு கும்பிட்றது? இப்படி சமாளிக்க தெரிஞ்சவங்க பெண்களே தவிர ஆண்கள் எங்களுக்கு சமாளிக்க தெரியாது. வஞ்சகம் இல்லாதவங்க நாங்கெல்லாம் ஆம்பளை ஆளுங்க. இதெல்லாம் ஆம்பளையில குறை சொல்றீங்களா? அதெல்லாம் நியாயமா? முத நீங்க குறை சொல்லும் போது நாங்க சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில ஆம்பளையில குறை சொல்லிவிடு பாப்பா. ஒரு குறை இல்ல 1000 குறை சொல்ல. சரியா? என்னத்த சொல்ல சொல்லிவிடு பாப்பா. அப்படி ஒண்ணு சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும். அதுக்கு நான் பதில் பேசுறேன்னு என்ன சுட்டு விடு பாப்பா. இல்ல தெரியாம கேக்குறீங்களா? குடும்பம்ன்றது ஒரு இதுக்குள்ள வச்சுட்டு குடிச்சுட்டு நீல குடும்பத்தையே கெடுக்குறீங்களே, அது குறை இல்லையா? ஆம்பளையில பத்தி பேசு, நான் வேணான்னு சொல்லல. சரி, இந்த குடிக்கிறத மட்டும் பேசுனேன்னு வையே, அப்படியே தூக்கி எறிஞ்சு விடுவேன். அது மட்டும் சொன்னா கோவம் வருதுல உங்களுக்கு? பேசாத, நான் டென்ஷன் ஆயிருவேன். குடிக்கிறத பத்தி தப்பா பேசக்கூடாது. அடேங்க அப்பா, அவர் டென்ஷன் ஆயிட்டாலும் தெரியாது. பேசாதனா பேசாத. குடிக்கிறத பத்தி தப்பா பேசுறியே, குடிக்கிறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? குடிக்கிறத பத்தி உனக்கு என்னமா தெரியும்? ஒரு நாளைக்கு குடிச்சு பார், அதோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். அதுக்கு என்னைய குடிக்க சொல்றீங்களா? குடிச்சு பாருமா. எதுக்குங்க நான் குடிக்கணும்? சரி கேக்குறீங்களே, ஆம்பளை வக்கரையா பேசுறீங்களே, ஒரு நாளைக்கு சமைச்சு பாருங்க, அப்புறம் வலி என்னன்னு தெரியும் சொல்றீங்களே. அதே மாதிரி குடிச்சு பாரு. ஒரு கட்டிங்க உள்ள இறக்கக்குள்ள அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். கப்புல சரக்கை ஊற்றி அந்த சரக்குல சம அளவு தண்ணியை ஊற்றி கூட போயிடக்கூடாது. சம அளவு கரெக்டாக ஊற்றணும். அந்த தண்ணியை ஊற்றி அந்த கப்பை மூக்கிக்கிட்ட கொண்டு போன உள்ள இருக்கிற குரல் குந்தானிலாம் வெளியில வந்து. எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னப்பா? அது ஏன் கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கண்ணை மூடத்தானே போறோம். அதுக்கு முன்னால கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக கண்ணை முடிக்கிறாங்க. சரிங்க. அந்த சரக்கை குடிக்கிறதுக்குள்ள கம்பு கூட்டம் மோந்த பார்த்து உள்ளங்கையை நக்கி பிறங்கையை நக்கி எல்லா கையும் நக்கி அடுத்தவன் பக்கத்துல உட்காந்துருக்க மண்டையெல்லாம் மோந்து பார்த்து ஒரு எனக்கு ஒரு டவுட். என்னப்பு? கண்ணை திறந்துட்டே குடிக்கிறேன். எதுக்கு கண்ணை திறந்துட்டே குடிக்கிறேன்? அது எதுக்கு? நம்ம குடிக்கும் போது பக்கத்துல இருக்க சரக்கை எவனும் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்காகத்தான் கண்ணை திறந்துக்கிட்டு குடிக்கிறாங்க. அதுக்காக இந்த மனுஷன் குடிக்கிற பாடு அவனுக்கு தான் தெரியும். அதை விட்டு விட்டு ஒரு ஆம்பளை குறை பேசுறிய தண்ணி அடிக்கிறோம்னு இவ்வளவு தூரம் பேசுறீங்களே. இதெல்லாம் இல்லைங்க. எத்தனை பேர் உட்காந்துருக்காங்களே, இதுல எத்தனை பேர் தண்ணி அடிக்கிறாங்க? எல்லாமே தண்ணி அடிக்கிறது. எங்க தண்ணி அடிக்கிற பூரா தைரியமா கையை தூக்குங்க. தண்ணி அடிக்கிற பூரா கை தூக்கு, தைரியமா தூக்குங்க. சும்மா கை தூக்குங்க. உண்மையிலே நம்மள பெருமையா நினைக்கணும். ஏன்னா அரசாங்கத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான், அதனால கவலைப்படக்கூடாது.
அரசாங்கமே நம்மளை வச்சுதாங்க இயங்குது. இல்ல தண்ணி அடிக்கிறீங்களா மூத்திரத்தை வாங்கி குடிங்க, அப்பதான் அறிவு வரும் உங்களுக்கு. மூஞ்சி மொசரையும் பாரு. மொகரை பாரு, மொகரைய மொகரை கட்டா பாரு. நன்றி கட்டத்தனமா பேசாத. நீ நன்றி கட்டத்தனமா நீங்க பேசுறாம. ஸ்ரீ சொல்லுங்க சூர்யா. இந்த மேடையில உன்னை வன்மையா கண்டிக்கிறேன். என் வண்டி இப்ப நீங்க பஸ்ல வரீங்க, நாடகத்துக்கு வரீங்கல்ல, பேருந்தில் ஏறின உடனே கண்டக்டர் டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்துறாரு. சரி. காசு வாங்குறாரா? ஆமா. காசு வாங்குறாரா? ஒரு சில பஸ் தான் ஃப்ரீயா இருக்கு, அதுக்குன்னு எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பஸ் கிடையாது. ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்க. அதே மாதிரி ரேஷன் கடைக்கு போனா மாசமான உங்களுக்கு 1000 ரூபாய் ரேஷன் கடையில கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு கொடுக்க மாசமான கிடையாது, மாசம் 1000 ரூபாய் ரேஷன் கடையில 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு ரேஷன் கடையில் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா? கிடையாதுல்ல. இந்த காசு, இந்த இலவசம்லாம் எங்க இருந்து வருது? உங்க அப்பா வீட்டு காசா வருது? என்னைக்கு பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ சரக்குல 20 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது எங்க தலையில தான் வந்து விழுகுது. நாங்க வருத்தப்பட்டோமா? நாங்க வேதனைப்பட்டோமா? போனா போது நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி நாங்க விட்டு கொடுத்து போறோம். அதை விட்டு குடிகாரரை பத்தி தப்பா பேசுறிய தரணி, சொல்லுங்க. இனிமே பேசாத, குடிகாரர்களை பேசாத. அரசாங்கமே அவர்களுக்கு பேர் கொடுத்தக்காக மது பிரியர்கள்னு. அதை விட்டு குடிகார பையன் பேசப்படாது. கழுதிக்கு பேரு முத்துமாலையா? ஏய், என்னமா சொல்றிய? அந்த சரக்கு குடிக்கிறதுக்கு மூத்திரத்தை குடிக்க வேண்டியதானே? குடிங்க. நாங்க மூத்திரத்தையும் குடிப்போம். உனக்கு தெரியுமா எப்படி குடிப்போம்னு? உனக்கு தெரியுமாமா? எப்படிங்க? நம்ம ஆளுங்க வருவாங்க, டவுனுக்குள்ள வருவாங்க ஜாமான் வாங்குறதுக்கு. வராளு 10 மணிக்கு தான்டா கடை திறக்கும், அங்கே எங்கன்னு சுற்றி பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லி அப்படியே கடைக்கெல்லாம் போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு கரெக்டாக 12 மணிக்கு கடை திறந்த உடனே டாஸ்மாக் கடைக்குள்ளே போய் ஒரு குவார்ட்ரு வாங்குவார். அங்கே ஒரு கட்டிங்கை போட்டுருவார். ஏன்னா அலையணுமா இல்லையா? அதுக்கு ஒரு கட்டிங்கை போட்டு அங்கிட்டுக்கிட்டு சுற்றி கித்தி சாமான்லாம் வாங்கிட்டு சாயங்காலம் பொழுது ஆயிரும். பஸ்ஸில் ஏறணுமா இல்லையா? போட்ட கட்டிங் இறங்கிடும். அவர் நினைப்பார், உடம்பெல்லாம் ரொம்ப அழுப்பாக இருக்குது, இடுப்பு கீழே ஒரு கட்டிங் இருக்குது, இந்த கட்டிங்கை போட்டுட்டு பஸ்ஸில் உட்காந்தோம்னா 2 மணி நேரம் பஸ்ஸு ட்ராவல், அழுங்காமல் கொழுங்காமல் போயிடலான்னு சொல்லி நம்மால் என்ன செய்வார், இந்த வேட்டிக்கிட்ட அப்படி சொருகி வச்சிருக்க சரக்கு பாட்டில் எடுத்துக்கிட்டு சுற்றி முற்றி பார்ப்பார், எங்கடா சரக்கு அடிக்கலாம்னு. வழி கிடைக்காது. நம்ம புள்ள தேடுவியா, கிடைக்கவே கிடைக்காது. கடையில் உட்காந்து சரக்கு அடிக்க முடியுமா? நேரம் மாநகராட்சி கக்கூசுக்குள்ளே தான் போவோம். அங்கே போய் பாட்டில் ஓப்பன் பண்ணி சுற்றி முற்றி பார்ப்போம், தண்ணி கிடைக்காது. நாங்கள் என்ன செய்வோம், லவக்கன் மூத்திரத்தை பெஞ்சு நாங்களே கடைக்காரன் குடிச்சுக்குவோம். அதை விட்டு குடியார பற்றி தப்பா பேச என்ன பங்காளி? இப்போ நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், குடிக்கிறது தப்பு அப்படி நீங்கள் சொல்றீங்களே என்ன பங்காளி? பங்கு நாங்களாம் குடிச்சிருக்கா அப்படி சொல்ல நான் உண்மையை ஒத்துக்கிறேன்னா நீயும் குடிச்சு பாரு, கப்புன்னு எரிஞ்ச சரக்கு அதோட குடிச்சு பாரு. அதை விட கழுத மூத்திரம் குடிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா, பெருசா ஏறும். இங்கே வா, உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். என்னங்க? இப்போ குடிக்கிறத பற்றி தப்புன்னு சொல்கிறேன்ல, இதை நான் ஏற்றுக்கிறேன். சரி. இப்போ ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊற்றுவார், பார்த்துருக்கீங்களா? காலையில் 5 மணிக்கு பால் ஊற்றுவாங்க. அம்மா பால் ஐயா பால் ஊற்றுறாங்கல்ல. இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்லை சாபமா? இந்த டாஸ்மாக் கடையை சந்து பொந்தில் தான் வச்சுருப்பாங்க, கடை எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மொச்ச மாதிரி கூட்டம் கூடுதே, இது கடவுள் கொடுத்தது வரமா இல்லை சாபமா? எது சாபம்? டாஸ்மாக் கடையை அப்படி சொல்லாதீங்க தலைவா, அபச்சாரம் அப்படி சொல்லாதீங்க, சாமி கண்ணை குத்திடும் அப்படி சொல்லாதீங்க. என்னென்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு, வந்த கடவுளுக்கு தண்ணி தாகம் தாங்க முடியல, சுற்றி முற்றி பார்த்துருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பால் வியாபாரி பாலில் தண்ணி கலக்கிறார். கடவுள் பார்க்குறாரு, ஆகா பாலில் தண்ணி கலக்கிறான், எப்படியும் குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள் போய் கேட்குறாரு, எப்பா தொண்டை வறண்டு ஓச்சுடா, குடிக்கிறதுக்கு தண்ணி குடுறா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்குறாரு. உடனே அந்த வியாபாரி, போயா பாலில் கலக்கிறதுக்கே தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா, போயா அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியாமல் ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருந்திருக்காரு. சரியாக 12 மணிக்கு டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடைக்கு முன்னால் நின்று கடவுள் கேட்டிருக்காரு, எப்பா தொண்டை வறண்டு வச்சுடா, குடிக்க தண்ணி கொடுங்கடான்னு கேட்டிருக்காரு கடவுள். உடனே அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க பூரா, தண்ணி தானே வேணும், ஏய் ஒரு உள்ளே கூட்டிகிட்டு போய் ஊற்றி விடுங்கடான் இருக்காரு. உள்ளே கூட்டிகிட்டு போய் பாட்டிலாக ஊற்றி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கை போட்டு வரம் கொடுத்தாராம். ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சு தான் பால் ஊற்றணும். நான் தண்ணி கேட்டோன்னே பாட்டிலாக கொடுத்த பாத்தியா, நீ சந்தில் பொந்தில் கடை வச்சாலும் கூட்டம் பூரா உன்னையே தேடி தாண்டா வரும், கடவுள் கொடுத்த வரம். அப்போ நீங்கள் எப்படி இதை நினைக்கணும், தெய்வமாக யோசிக்கணும். சரி, யோசிச்சு பேசணும். அம்மாக்கு என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஆடிப்படி விளையாண்டுட்டு வியாபாரம் வந்துட்டு இருக்கீங்க. வியாபாரம் பார்க்குறீங்களா? என்ன வியாபாரம் பார்க்குறீங்க? சப்பட்டா. வேணாம்மா, வரிசையா நாடகம் ரொம்ப சப்பட்டா பல வியாபாரம் பார்க்குறீங்க. ஒரு வார்த்தை வெல்லும்,
ஒரு வார்த்தை கொள்ளும். ஒரு வியாபாரம் பண்ணும் பொழுது பார்த்து சொல்லணும். சரிங்க சார் சப்போட்டா பழ வியாபாரம் பாக்குறேன்னு சொன்னாத்தான் பாக்குறவங்க வாங்குவாங்க. சரி நீ எடுத்தோடனே சப்போட்டான்னா சுருக்கி சொன்னேன். அம்புட்டு வெறியில இருக்கு எப்பமா செய்வேன்னு கேட்டுருவாங்க. அப்ப வியாபாரம் வந்து சப்போட்டா வியாபாரம் பழம் சப்போட்டா பழம் வைக்கிறீங்க. ரொம்ப நல்ல வியாபாரம், சூப்பரான வியாபாரம். சப்போட்டா பழம் பாத்தீங்களா? உங்களுக்கு எனக்கு எவ்வளவு ஒற்றுமை. நானும் பழ வியாபாரம் தான் பாக்குறேன். என்ன பழங்க? நீங்க வச்சிருக்கிறது சப்போட்டா பழம். உங்க பழத்துல கொட்டை இருக்கும். நம்ம பழத்துல கொட்டை இருக்காது. கொட்டை இருக்காது. அது என்ன பழங்க? ஆமா கடிச்சு விட்டாங்க. ஏய் அப்படி நினைக்காதம்மா, வாழைப்பழத்துல கொட்டை இருக்குமா? வாழைப்பழமா? அந்த பழம் தான் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமாடா? உனக்காக நான் நேந்திர பழம் கொண்டு வந்திருக்கேன். நேந்திர பழமா? ரஸ்தாளி பழம் பாத்திருப்பிய? ஆமா. எப்படி இருக்கும் ரஸ்தாளி பழம்? அது எப்படி இருக்குன்னா குட்டியா கொஞ்சம் தான் இருக்கும். பாத்திருக்க. நாட்டு பழம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அது எப்படி இருக்கும்? அதோட கொஞ்சம் சிறுசா இருக்குங்க. பாத்திருக்க. பாத்துருச்சு. செவ்வாழை பாத்திருக்கியா? அது பெருசா இருக்கும். அதையும் பாத்திருக்க. நேந்திரம் பழம் என்னங்க? அது அதை விட பெருசா இருக்கும். அதையும் பாத்திருக்க. அப்ப எல்லா பழத்தையும் பாத்திருக்க. ரசாலி பழம், பூவம்பழம், நாட்டு பழம் எல்லா பழமும் எல்லாத்தையும் பாத்திருக்கேங்க. இதுல என்ன பெரிய விஷயம் தெரியுமா? இந்த வாழைப்பழ வியாபாரம் பண்றவங்க நாங்கெல்லாம் ரொம்ப பாவம்மா. பழத்தை ஒரு நாள் வச்சிருக்கலாம், மிஞ்சி போனா 2 நாள் வச்சிருக்கலாம். 3ஆவது நாள் வரைக்கும் நம்ம பழம் தாங்காதுமா. குழஞ்சு கனிஞ்சு ஒழுக ஆரம்பிச்சிருது. என்ன பண்ண சொல்ற? இந்த பழத்தை எடுத்து அப்படி பார்த்தோம்னா தோல்லாம் ரொம்ப கருகி இந்த முனிலாம் பாரு அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிடும். எங்க அப்பாட்ட கேட்டு பாரு. அவரும் பழம் விற்கிறவர் தான். யாரு? எங்க அப்பா எல்லாம். அவர் பெரிய ஃபேக்டரியா வச்சிருக்காருமா. ஆமா. ரொம்ப பழம் ரொம்ப அடி வாங்கிருச்சு. என்ன பண்றது? பரவாயில்ல. எப்ப அப்படித்தானே இருக்கு. அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா பாருங்க. அப்ப சப்போட்டா பழம். ஆமாங்க. அம்மா ஓ மழையா நினைச்சுமா? தனித்தனியாக குத்துனா நல்லா இருக்காது. போடுங்க. இப்படி குத்துனா நல்லா இருக்காது. அப்படி குத்துனா தான் நல்லா இருக்கும். குத்துறதுக்கு முன்னால ஒரு சின்ன மேஜிக் பண்ணுவோமா? ஆமாம் ஆமாம். அப்பா விருப்பத்திற்காக ஒரு சின்ன பையன் மேடைக்கு வாங்கப்பா. சும்மா சின்ன மேஜிக் தான். டவுசர் போதுமாடா, ரொம்ப பெருசாக இருக்கு. ஓகே மைக்கிட்ட வாங்க. சாப்பிட்டீங்களா? பேசுங்க. ஹலோன்னு பேசுங்க. ஹலோ ஹலோ. யார்கிட்ட பேசுறீங்க? பாப்புன்ட்ட தான் பேசுறீங்களா? எங்கேருந்து பேசுறீங்க? மேடையிலேருந்து பேசுகிறேன். அடுத்த பேச்ச கேட்காத. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நல்ல சத்தமா சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நல்ல சத்தமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். ஆம்பளை பிள்ளை அப்படி வீரியமா கத்தன அப்படி இருக்கணும். பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். என்னப்பா பயப்படக்கூடாது? பயப்படாதா? நீ ஏப்பா பயமுறுத்துற? பயப்படாதுன்னு சொல்ல வந்தேன் பிள்ளைய. பயப்படக்கூடாது. என்ன படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th கைகுடா பரவாயில்ல. எப்போ 3ஆம் கிளாஸ் படிக்கிறிய? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா நான் செக் பண்ணேன். 5ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. சரி படிச்சு என்ன வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? போலீஸ்.
கை தட்டுங்க, உண்மையிலே பாராட்டணும். இந்த விஞ்ஞான உலகத்தையே உள்ளங்கையில் பார்க்குற உலகமாக போச்சு இப்போ செல்ஃபோனு. இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இந்த பிள்ளை மனசில் எவ்வளோ பெரிய ஆசை இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. உண்மையிலே உங்கள் பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நல்லா படித்து பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வரணும். என்னப்பா நீ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைய முட்டி உள்ளே தள்ளிடுறா தம்பி. சேட்டை ரொம்ப பண்ணுது இந்த பிள்ளை. சரி, உங்கள் அப்பா பேர் என்ன? வினோத். சரி, அம்மா பேர்? மீனாட்சி. ஓகே, எங்கள் ஆத்தா மதுரை மீனாட்சி, மடப்புறம் காளி. அப்போ 5th படிக்கிறீங்க. கையில் எத்தனை விரல் இருக்கு? 10 விரல். பத்தியா, இந்த பழக்கம் தானே வேணாங்கிறது. எனக்கு பொய் சொன்னால் சுத்தமாக பிடிக்காது. கையில் 10 விரலாக இருக்குது. 10 விரல். மறுபடியும் பொய் சொல்லப்படாது. 10 விரலாக இருக்குது. எங்க எண்ணுங்க பாப்பா. 1 2 சொன்னோன்னே சந்தை போட்டு 4 5 6 7 8 9 10. 10 இருக்கா? இப்போ அதை இங்கிலீஷில் சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை விட்றா, படித்த பிள்ளைடா. அதான் படித்த பிள்ளைங்கிறது. பிள்ளை அழகா இங்கிலீஷில் சொன்னாலே அவன் மூத்திரத்தான் இப்படி அப்பயாவது உனக்கு அறிவு வருதான்னு பாப்பா. இவ்வளோ அழகா இங்கிலீஷில் சொல்கிறேன் பாரு. இப்போ ஹிந்தியில் சொல்லுங்க. ஹிந்தி மாலும், நெகி மாலும், படா மாலும். என்னடா தம்பி ஹிந்தி தெரியலங்கிறிய? போலீஸாக வரந்தா எல்லாம் தெரிஞ்சுக்கிறேண்ணா. உள்ள பயப்படா இல்லையா? இப்போ அண்ணன் சொல்லித்தர ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. ஏ இல்ல ஏக். முட்டை சொல்லும்ல, எக்கு, அந்த மாதிரி. ஏக். दो तीन चार 5 6 7. எனக்கு 5க்கு மேலே தெரியாது. வெளியாட்டிங்க வெளியிடாதீங்க. அப்போ நம்ம மேஜிக் பண்ணுவோமா? ஓகேவா? ஸ்டார்ட் மியூசிக்கு. இது பார்க்கறதுக்கு டீ பை மாதிரியே இருக்கேன். டீ கடை வச்சிருக்கிறேன்னு டீ போடுறதுக்கு டீ பையிலன்னு சொல்லி வந்து கேட்டுப்படாத. ஆமாம், உள்ள செக் பண்ணுங்க, கையை விட்டு செக் பண்ணுங்க ஏதாவது இருக்கான்னு. ஒன்றும் இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் சொன்னா தான் மக்கள் நம்புவாங்க. ஒன்றும் இல்லை. அப்படியா? அப்படி எடுத்து போடுவோம், ஒன்றும் பிரச்சனை இருந்தா ஒன்றும் கிடையாது. யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு இருந்தால் கொடுங்க, கர்ச்சிப்பு வச்சுருந்தா கொடுங்க. இல்லை சட்டியை கூட கழட்டி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துவச்சி கூட கொடுத்துட்றேன். அண்ணன் வேகமாக எடுக்கிறார், வச்சிருப்பார் போல இருக்கு. கர்ச்சி பிள்ளையாண்ணே, துண்டு வேணாம், கர்ச்சி பிள்ளையா இந்தா வச்சுருக்காங்க. அதை வாங்கிட்டு வானே. உன்னை பொண்ணு வாக்கவா வர சொல்லுது? தான் கிராக்கி பண்ணுற. கொடுத்துரும். அதை திருப்பி கொடுத்துரும். அதை வாங்க போ பெத்தவங்க. கர்ச்சிப்பு அப்படி மக்கள்கிட்ட அப்படி விரிச்சு காட்டுங்க. படித்த பிள்ளை தானே நீங்கள்? மைக்கிட்ட போங்க. இப்போ கருப்பாக இருந்தால் என்ன துணி? கருப்பு துணி. வேகமா சொல்லணும். கருப்பா இருந்தா கருப்பு துணி. வெரி குட். பச்சையா இருந்தா பச்சை துணி. ஸ்பீடா சொல்லுங்க. கருப்பா இருந்தா கருப்பு துணி. பச்சையா இருந்தா பச்சை துணி. வெள்ளையா இருந்தா வெள்ளை துணி. சிகப்பா இருந்தா சிவப்பு துணி. மஞ்சளா இருந்தா மஞ்சள் துணி. ப்ளூவா இருந்தா ப்ளூ துணி. யார் பத்திரா ப்ளூ துணிங்கிற? இவ்வளவு பெரிய மேடையில ப்ளூ துணிங்கிற? ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாது. என்னப்பா? ஊதா துணின்னு சொல்லணும். ஏன் ப்ளூ துணிங்கிற? ப்ளூ துணி இல்ல, ப்ளூ துணின்னு சொல்லக்கூடாதுங்கிற. ஊதா துணின்னு சொல்லணும். படிக்கிறப்பல ப்ளூ துணின்னு சொல்லலாமா? இனிமே ப்ளூ துணின்னு சொல்லாத. கர்ச்சிப்பா கசிக்கு உள்ள ஓடுங்க. சாமி அடியுது அண்ணே, என்ன வருதுன்னு தெரியாது, கோச்சுக்காத. சாமியை கும்பிடுங்க. ஆண்டவா நீண்ட நாள் எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில் கிடைக்கணும். இந்த அக்காட்ட கொடுக்கணும். நல்ல சாமியை கண்ணை மூடி வேண்டிக்கோ. தாய் அம்மா பத்திரகாளி 11 காளி எச்சிக்கலை பிசாசு நாதாரி முண்டை எச்சிக்கலை முண்டை உள்ள கை விட்டுடுங்க. தரணி ஓன் ஜெயிச்சிக்கு எடுத்துருக்கியாமா? இங்க வாமா. திரும்ப பாக்குறான் உள்ள கை விட்டு. யார்கிட்ட திரும்ப கர்ச்சிப்பை காணான்னு உள்ள கையை விட்டு பாக்குறேன். கர்ச்சிப்பு யார்கிட்ட வாங்கின? அவர்கிட்ட கொடுத்துரு. காலையில் துரத்தி அடிப்பாரு. நீ வேற கர்ச்சிப்பு அதை உள்ள போடு. போட்டியா? மறுபடியும் வேண்டும். ஆண்டவா நான் கேட்டது வேற, வந்தது வேற. மக்கள் பூரா சிரிக்கிறாங்க. கர்ச்சிப்பு அந்த சாமியார்கிட்ட கொடுக்கணும்.
கர்ச்சிப்பை அந்த சாமியாடிட்ட கொடுக்கணும். நடுக்க வந்துருச்சு பிள்ளைக்கு. சு, எடுங்க கொடுங்க கர்ச்சிப்பை. கொடுங்க கர்ச்சிப்பை கொடுங்க. கொடுத்தாச்சா? தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹரிசங்கர். இப்போ தம்பி வந்து பொம்பளை பிள்ளையா மாற்ற போகிறேன். மாற்றுது முடி அப்புறம் வளர்ந்துடும். இப்போ உன்னை பொம்பளை பிள்ளையா மாற்றுறேன். பொம்பளை பிள்ளையா மாற்றணும்னா எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க. ஆமாம், பொம்பளை பிள்ளைய மாற்றும் போது பொம்பளை பிள்ளை நீ பக்கத்தில் இருந்தால் தான் அது பொம்பளை பிள்ளையா மாறும். ஸ்டிக்கு வாங்கு. மந்திரம் சொல்லும் போது பக்கத்தில் நிற்கணும், பயப்படக்கூடாது. என்ன தம்பி? தம்பி அந்த அழகரு அந்த கத்தி இருக்கும்ல, அந்த கத்தி எடு. ஒரு சட்டி எடுத்துட்டு வா, ரத்தம் கீழே சிந்தாம பிடிச்சிக்கிறோம். பயப்படுறான், ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து போடாங்கன்ட்டு பியானு கத்துவேன் பிள்ளை. தம்பி பயப்படக்கூடாது. என்ன ரத்தம்லாம் வராது, ஒத்த அடிதான் சட்டேர்னு. ஓ கையை கீழே இருக்கடா, நிமிந்துடா, கையை அங்கே வைக்காத. ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரம் குரும் ஐஸ்கிரீம் சப்பு. ஓம் க்ரீம் க்ரம் குரும் ஐஸ்கிரீம் சப்பு. விழுந்துருச்சு வேணும், பயப்படாதீங்க. சரியா சரியா. தம்பி பொம்பளை பிள்ளைய மாறிட்டான். எப்படியா சொல்ற? மாறிட்டாப்பா, நம்புங்கப்பா. இல்லையா? அட நம்புங்கப்பா. இல்லையா? நம்ப மாட்டீங்க. நீ நம்ப மாட்ட. தம்பி டவுசர் கட்டுற நம்பு. சரி விடு நீ. தம்பி விடுறா. இப்போ இந்த தரணி பொடியை ஆம்பளை பிள்ளையா மாற்றுவோம். விடுற இந்த தம்பிக்கு ஜோரை கை தட்டுங்க. உண்மையிலேயே தம்பியை பாராட்டணும். ஏன்னா மேடை அப்படி மேடை. சில ஊருக்கு போனோம்னா பிள்ளைகளை மேடையை கூப்பிடுவேன், வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு. ஆனால் வீரம் விளைஞ்ச மண் நம்ம மண். மேடையில் ஏறுறா தம்பினானே யோசிக்காமல் பிள்ளை ஏறினா பாருங்க. தம்பி இந்த மாதிரி பல மேடை ஏறி நிறையா சாதனைகள் பண்ணி நிறைய விருதுகள் வாங்கி நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கணும். சரிங்களா? ஓகே, கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டு உட்காந்து. ஓகே, இப்போ தனித்தனியா நாளே குத்து கொடங்கெடுத்து தங்கம் நீ தண்ணி கோடாய் எடுத்து சீம சமத்து கழட்டி போடு. நல்லா பாடுற. காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும். ஏற்கனவே எங்கள் அப்பா சொல்லிட்டார் 1 மணிக்கு நான் நேரத்தில் வெளியில் வரணும்னு. அதனால் பெருங்கொண்ட கலைஞர்கள் உள்ளே இருக்காங்க, அவங்களையும் நம்ம வெளியில் தள்ளிடுவோம். தரணி அண்ணே இல்லப்பா, அவங்கள கூப்பிட்டுச்சு அண்ணன். உங்களை தாங்க சொன்னேன். என்னப்பா உண்மைக்குனே பார்த்தீங்கன்னா முறைப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு அண்ணன் தான் வேணும், அதனால அண்ணன் கூப்பிட்டேன். வண்டியில் வரும்போது நான் தான் சொல்லிட்டு வந்தேன். என்ன சொன்ன? யாராவது கேட்டாங்கன்னா நீ அண்ணன்னு சொல்லு, அப்பனா தான் வெளியில் யாருக்கும் சந்தேகம் வராது காண்டி. ஆனால் நீ ஏன்ட்டே சொல்கிற பார்த்தியா? தரணி சொல்லுங்க. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். லவ்னா எப்படி இருக்கும்? இதுக்கு நான் செஞ்சா காட்ட முடியும். லவ் பண்ணுன்னு சொல்லிட்டேன். என்னப்பா கருப்பா கணக்குறேன். நிறைய பார்த்துருப்பியோ எவ்வளோ இருக்கு. காதல் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆமோட பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பொசுன்னு இருக்கும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் காட்டுற பாரு சகோதரர், அப்படி தான் இருக்கும். பிடிச்சி பாரு, கல் மாதிரி இருக்கும். இப்படித்தான் இருக்கும். காதலிக்கும் போது ஆமோட சைஸில் இருக்கும். சரி. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உளுந்தவோட சைஸுக்கு வந்துடும். ஏங்க அப்படி வரும்? ஓட்டை நாங்கள் தானே போடணும். சரி சரி. வடை மாதிரி இருக்கும், அதான் காதல். இப்போ வடைன்னொடனே பொதுவாக ஒரு நினைப்பு வருது,
இந்த நாடகத்தை முடிச்சுட்டு நாங்கள் காலையில் போகும்பொழுது பக்கத்தில் தானே இங்கேருந்து மிஞ்சி போனால் ஒரு 20-25 கிலோமீட்டர் தானே வரும் மதுரை. அப்போ என்ன செய்வார்னா ஒரு டீ கடையில் நிப்பாட்டி டீ வடை வாங்கி கொடுப்பாரு. ஆனால் ரொம்ப லாங் போயிட்டோன்னு வைங்களேன், கட்டுமாவடி பட்டுக்கோட்டை இங்கிட்டலாம் போயிட்டோம்னா காலையில் வரும்போது கலைஞர்களுக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா பசி தாங்க மாட்டாங்க கலைஞர்கள்லாம். அதனால் காலையில் சாப்பாடு வச்சு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. கொடுத்துருவாங்க, அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. 1000 ரூபா 1500 சேர்த்தே கொடுப்பாங்க. கட்டுமாவடி பக்கம் நாடகம், என் மாமி பாலச்சந்திரன் நாடகம். ஆமாம். நாடகத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது அறந்தாங்கி தாண்டதுக்கப்புறம் தேனி புதுப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் எல்லா கலைஞர்கள் வண்டியை நிப்பாட்டி சாப்பிடுவோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் காசு கம்மி, வாய்க்கு ருசியாக இருக்குது, வீட்டு சாப்பாடு மாதிரி. என்னால் பசியை மட்டும் தாங்க முடியாது. பசிக்குதுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். சப்ளைட்ட சொல்லி அப்பா 2 ஆமை வடை கொண்டு வந்து வைப்பா, அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்ளைட்ட ஆமை வடை 2 ஆர்டர் பண்ணேன். சப்ளையர் கொண்டு வந்து வைக்கிறாரு, வடையை வச்சு பார்க்குற உள்ள மசுரா இருக்கு. ஐயா எனக்கு கோவம் வருமா வராதா? ஆமை வடைக்கு தான்டா காசு கொடுத்தேன், ஏன்டா மசூர் வடைக்காடா காசு கொடுத்தேன், என்னடா ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க, யார் அந்த ஹோட்டல் ஓனர் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் எந்திரிச்சேன்ல. உடனே இந்த சப்ளையர், சார் கோவப்படாதீங்க, வடையை கொண்டு வந்து வச்சது நான் தான், இந்த வடையை போட்ட மாஸ்டர் உள்ளே இருக்கார், நீங்கள் உள்ளே போய் கழுங்கன்ட்டார். இது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி வடையை எடுத்துகிட்டு கோமா உள்ளே போய் பார்க்குறேன், பெரிய வயிற்றுச்சம்மா. அந்த வடையை போட்டார்ல மாஸ்டரு, அவருக்கு இந்த ஒத்தகை கிடையாது. ஆனால் ஒத்தகை இல்லைனாலுமே அந்த மனுஷன் உழைச்சி சாப்பிட்றேன் பாரு, உண்மையிலே பெருமைப்படுறேன். வடை எவ்வளோ அழகாக போட்டார் தெரியுமா? எப்படிங்க போட்டார்? மாவெடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, மாவெடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட. ஆமை வடையை இப்படி ஓட்டிருக்காரு. எனக்கு ஒரு டவுட்டு, உளுந்த வடை போடணுமே. ஆமை வடைக்கு அக்கல் அடிச்சாரு, சரி, உளுந்த வடைக்கு ஓட்ட போடணுமா இல்லையா? ஆமா. எப்படி இந்த உளுந்த வடை போட்டிருப்பாரு? அது எப்படிங்க போட்டிருப்பாரு? 1 மணி நேரமா வெயிட் பண்ணி பார்த்தோமா, எவ்வளவு அழகா உளுந்த வடை போட்டார் தெரியுமா? எப்படிங்க? மாவு சட்டியை இழுத்துக்கிட்டாரு. ஆமை வடை போடும் பொழுது வேட்டி இங்க இருந்துச்சு, சரி, முழங்காலுக்கு மேல. இந்த உளுந்த வடை போடும்போது மட்டும் இங்க இருக்கிற வேட்டி அப்படி தூக்கி ஒத்த கையில இப்படி தூக்கிட்டு இப்படி பல்ட்ட கடிச்சுக்கிட்டாரு. ஏங்க? கீழே விழுந்துடக்கூடாது, உளுந்த வடை போடும்போது இல்லையோ. சரி, மாவெடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட, மாவெடுக்க சத்து நடிக்க எண்ணெய் சட்டிகளை போட. உளுந்த வடை எப்படி தான் போட்டிருக்காரு. ஓட்டை விழுந்துருச்சு. உனக்கு உளுந்த வடை வேணுமா? எனக்கு வேணாம்ப்பா, அது நீங்களே வேணா திண்டுக்கோங்க. வேணும்னா சொல்லி வாங்கி தரேன். உங்களை எப்படியெல்லாம் லவ் பண்ண போறேன் தெரியுமா? பண்ணுங்க. சொல்லவா?